சுக்கு காப்பி. அதிசயமான ஒரு விஷயம் தான் 90ஸ் கிட்க்கு சுக்கு காப்பிலாம். ஏன்னா சுக்கு காப்பி அண்ணன் வந்தா தான் அந்த சுக்கு காப்பிய நம்மளால குடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த அண்ணனா ரூ. 2 சொல்லுவாரு. நம்ம கிட்டலாம் ரூ. 2லாம் ரொம்ப பெரிய விஷயம் அப்பலாம். எங்க பாட்டிலாம் ஒரு 50 பைசா தான் தருவாங்க. அந்த 50 பைசா வச்சு நான் எங்க சுக்கு காப்பி வாங்குறது? எக்ஸ்ட்ரா ஒரு 50 பைசா போய் கெஞ்சிட்டு இருக்கணும். அப்பதான் அது ரூ. 1வா மாறும். அந்த ரூ. 1 வச்சு தான் அந்த சுக்கு காப்பிய வாங்க முடியும். அது கூட ஃபுல் கிடையாது. அதுலயும் பாதி தான் குடுப்பாங்க அதுல அந்த ரூ. 1க்கு. அதுக்கே நாங்கள் அவ்வளோ போராடணும். வீட்டில் இவங்களுக்கு சுக்கு காப்பி வைக்க தெரியுமா செய்ய தெரியாதான்னு தெரியும். ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன்விட்டா கூட வாங்கி கொடுத்துரும். ஆனால் அந்த சுக்கு காப்பி மட்டும் செய்யவே மாட்டாங்க. அது ஏன்னே தெரியாது. எத்தனை பேருக்கு இதை ரிலேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இப்போ என்னன்னா ஒரு ரூ. 10 பாக்கெட்டை வச்சு வெறும் சர்க்கரையும் சுக்கு தூளும் போட்டு வச்சுருக்காங்க. அதுதான் சுக்கு காப்பியாம். இன்ஸ்டன்ட் சுக்கு காப்பி. அது குடித்தா சுக்கு காப்பி மாதிரி இல்லை, வெறும் சுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்குது. அப்போல்லாம் நானே இது வரைக்கும் ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன் அந்த சுக்கு காப்பி ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு. ஆனால் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் அது வீட்டில் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி 90ஸ் கிட்லாம் வந்து ரோட்லேயே இருக்கிறதுனால என்னென்னலாம் வருதுன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ இருக்க பசங்களுக்கு சூறாவளியாக வந்தால் கூட எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லோரும் மொபைல் வச்சுட்டு வீட்லேயே உட்காந்து கேம் விளையாடுறாங்க. நம்மளாம் விளையாடுனாலே அது ரோடும் மாடியும் தான். நாங்கள் தான் அந்த காலத்து நோட்டிஃபிகேஷன் எது எதெல்லாம் வந்திருக்குன்றதை வீட்டில்